தமிழக விவசாய சகோதரர் மற்றும் சகோதரிகளுக்கு பயனுள்ள ஒரு முக்கிய அறிவிப்பை இப்போது பார்க்கலாம். 2026ஆம் ஆண்டுக்கான குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டத்தை தமிழக அரசு அறிவித்துள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் நெல் சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு பல்வேறு மானியங்கள் மற்றும் இடுபொருள் உதவிகளை பெறலாம். இந்த திட்டத்துக்கான மொத்தம் ரூபாய் 134.83 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கிடப்பட்டுள்ளது. அதில் டெல்டா மாவட்டங்களுக்கு குறுவை சாகுபடியை ஊக்குவிக்கும் வகையில் ரூபாய் 77.50 கோடியும், டெல்டா அல்லாத மாவட்டங்களுக்கு கார், குறுவை மற்றும் சொர்ணாவரி நெல் சாகுபடிக்காக ரூபாய் 57 கோடியும் ஒதுக்கப்பட்டுள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் ஆயிரக்கணக்கான விவசாயிகள் பயனடைவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த திட்டத்தில் விண்ணப்பிப்பது எப்படி என்பதை பார்க்கலாம். இப்போ என்னுடைய இன்னொரு மொபைலில் உங்களுக்கு அஃபிஷியல் வெப்சைட்டை நான் காமிச்சிட்ருக்கேன். இந்த அஃபிஷியல் வெப்சைட்டை முதல்ல ஓப்பன் பண்ணுங்கள். மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த அஃபிஷியல் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ ஸ்க்ரீனில் காமிச்சிட்ருக்கேன் பாருங்கள். இந்த சைட்டு தான். ஓப்பன் பண்ணிவிட்டு இப்படி தான் உங்களுக்கு சைட்டு டிஸ்பிளே ஆகும். ஸோ இதுதான் அது அஃபிஷியல் வெப்சைட். இதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எவ்வளோ நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க அப்படின்றத அஃபிஷியலாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த வெப்சைட்டில். ஸோ இதை கம்ப்ளீட்டாக படித்து பாருங்கள். உங்களுக்கு எதுக்கு என்னென்ன மானியம் கிடைக்கும் அப்படின்றத கம்ப்ளீட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் அந்த விவரங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு விவரங்கள் தெரிய வரும். இந்த வெப்சைட்டில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கிடைக்கும். அந்த ஆப்ஷனுக்குள்ளே போய் நம்ம ஓடிபி ஜென்ரேட் பண்ணணும். என்ன ஆப்ஷன் அப்படின்னா, இப்போ நான் ஸ்க்ரீனில் காமிக்கிறேன் பாருங்கள். குறுவை சாகுபடி சிறப்பு தொகுப்பு திட்டம் 2026. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வரும். உங்களுடைய மொபைல் நம்பரை போட்டுட்டு ஓடிபி ஜென்ரேட் பண்ணி லாகின் பண்ணணும். முதல்ல மொபைல் நம்பர் போடுங்க, சென்ட் ஓடிபி கொடுங்க. அந்த ஓடிபியை கீழே இருக்க பாக்ஸில் ஃபில் பண்ணுங்க, லாகின் கொடுங்க. நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த பேஜ் உங்களுக்கு இப்போ ஓப்பன் ஆகும் ஓடிபி கொடுத்ததுக்கு அப்புறமா. இதுக்கப்புறம் உங்களுடைய ஆதார் எண்ணை நீங்கள் கொடுக்கணும். ஆதார் எண்ணுக்கு அப்புறமா உங்களுடைய பெயரை கொடுக்கணும். அதுக்கப்புறம் அடிப்படை விவரங்களை தானாகவே தோன்றும். இதெல்லாம் கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய விவரங்கள் தோன்றும். மேலும் உங்களுடைய விவசாய பதிவு எண் அல்லது அக்ரி ஸ்டாக் பதிவு இருந்தால் அதனுடன் தொடர்புடைய தகவல்களை காட்டப்படும். ஸோ அதோட தகவலும் உங்களுக்கு காட்டும். அதுக்கு பிறகு மாவட்டம், தாலுகா, வருவாய் கிராமம், சமூக விவரம், பாலினம் போன்ற தகவல்களை உறுதி செய்ய வேண்டும். அடுத்ததாக நில விவரங்கள் பதிவு செய்ய வேண்டும். நீங்கள் நில உரிமையாளரா, வாரிசுதாரரா அல்லது குத்தகை விவசாயா என்பதை தெரிவிக்க வேண்டும். அதன் பிறகு சர்வே எண் மற்றும் உட்பிரிவு எண்களை பதிவு செய்தால் நிலத்தின் விவரங்கள் திரையில் காட்டப்படும். இந்த திட்டத்தில் சில இடும் பொருட்களுக்கு அதிகபட்சமாக 2 ஏக்கர் வரைக்கும், சில சாகுபடி முறைகளுக்கு 5 ஏக்கர் வரைக்கும் உதவிகள் வழங்கப்படலாம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே நில விவரங்களை சரியாக பதிவு செய்வது மிக முக்கியம். இப்போது திட்டத்தின் முக்கியமான நன்மைகளை பார்க்கலாம். டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கு பல்வேறு சிறப்பு உதவிகள் வழங்கப்படுகின்றன. அதேபோல டெல்டா அல்லாத மாவட்டங்களுக்கும் கார், குறுவை மற்றும் சொர்ணவரி நெல் சாகுபடி செய்பவர்களுக்கு பல்வேறு மானியங்கள் வழங்கப்பட்டு இருக்கின்றன. அதில் முக்கியமாக நெல் இயந்திர நடுவுக்கான மானியம், நேரடி நெல் விதைகளுக்கான உதவி, உயிர் உரங்கள் விநியோகம், விதை நெல் வழங்குதல், மேம்பட நெல் ரகங்கள் வழங்குதல், நுண்ணூட்ட கலவைகள் வழங்குதல் போன்ற பல சலுகைகளும் இடம்பெற்றுள்ளன. விவசாயிகள் தங்களுக்கு தேவையான உதவிகளை தேர்வு செய்து விண்ணப்பிக்கலாம். மாவட்டம் மற்றும் சாகுபடி வகைகளை பொறுத்து கிடைக்கும் சலுகைகள்
மாற்றங்கள் இருக்கலாம். அனைத்து விவரங்களையும் பதிவு செய்த பிறகு வங்கி கணக்கு தகவலை வழங்க வேண்டும். வங்கி கணக்கு எண் உறுதிப்படுத்த மீண்டும் கணக்கு எண் மற்றும் IFSC குறியீடை சரியாக பதிவு செய்ய வேண்டும். பின்னர் விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கவும். பதிவு வெற்றிகரமாக நிறைவடையும். அதன் பிறகு சம்பந்தப்பட்ட வேளாண் துறை அதிகாரிகள் கள ஆய்வு மேற்கொள்வார்கள். விண்ணப்பத்தின் கொடுக்கப்பட்ட தகவல்கள் சரியாக இருப்பதை உறுதி செய்யப்பட்டால் தகுதியான விவசாயிகளுக்கு மானியம் மற்றும் உதவிகள் வழங்கப்படலாம். இந்த திட்டம் மூலம் நெல் சாகுபடி செலவை குறைத்து விவசாயிகளின் உற்பத்தி திறனை அதிகரிப்பதே அரசின் நோக்கமாக உள்ளது. எனவே நீங்கள் விவசாயிகளா இருந்தீங்க அப்படின்னா இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். கீழே ஒரு ஹைப் பட்டன் இருக்கும், ஹைப்பும் கொடுங்க. இதே மாதிரி ஒரு நல்ல தகவலில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.